வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில் வழி தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு கீழூர் நினைவு மண்டபத்தில் தியாகிகளுக்கு நாளை அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை இன்று கோலாகலமாக கொண்டாடுகிறது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான குடிமக்கள் உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். பிரதமரின் உரையிலிருந்து மேலும் சில தகவல்கள். 1925 முதல் சென்ற 90 ஆண்டுகளில் 30% ரயில் வழித்தடங்கள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் கூறினார். மேலும் ரயில்வே மின்மயமாக்கலால் டீசல் இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 5 புதிய அணு உலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த 10 ஆண்டுகளில் இவற்றை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். 2047 ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி என்ற இலக்குடன் நாடு முன்னேறி வருவதாகவும் பிரதமர் கூறினார். குழாய் எரிவாயு இன்று 1.75 கோடி வீடுகளை அடைந்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், மாற்று எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா மேற்கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இதன் மூலம் ஏற்றுமதியாளர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் எண்ணற்ற வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக பெட்ரோல், டீசல், எல்பிஜி கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்ட போதும் நமது நடவடிக்கைகளால் இன்று நாட்டில் எரிபொருள், எரிவாயு மற்றும் யூரியா பற்றாக்குறை இல்லை என்றும் திரு மோடி கூறினார். பிரதமர் தமது உரையில் மேலும் கூறுகையில், நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்தி 4 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், மின்னணு உற்பத்தி 7 மடங்கும், மொபைல் போன் உற்பத்தி 33% அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் 100% உயர்ந்துள்ளதாக தெரிவித்த அவர், காதி மற்றும் குடிசை தொழில் பொருட்களின் உற்பத்தி 5 மடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறினார். முன்னதாக சுதந்திர தின விழாவின் போது முதன்முறையாக செங்கோட்டையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க பிரதமர் திரு மோடி தேசிய கொடியை ஏற்றிய போது விமானப்படைக்கு சொந்தமான 2 Mi-17 ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் வானிலிருந்து வண்ண மலர்கள் தூவப்பட்டன. செங்கோட்டையில் முதன்முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதன் மூலம் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் அடைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் தமது உரையில் இளையோர் நலனுக்கான திட்டங்களை அறிவித்துள்ளதையும் சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டி உள்ளார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா நெய்வேலி NLC இந்தியா நிறுவனம் சார்பில் பாரதி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நிலக்கரி அமைச்சக கூடுதல் செயலரும் நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனருமான திரு சனோஜ்குமார் ஜா தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிலும் NLCயின் வளர்ச்சி பயணம் தொடர்கிறது என்று கூறினார். முந்தைய ஆண்டில் இதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் மின் உற்பத்தி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அங்குள்ள முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சாலை, குடிநீர், மின்சாரம், தொழில், கல்வி, சுகாதாரம், மீன்வளம், போக்குவரத்து மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சிப் பணிகளை வேகப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே அரசின் முக்கிய நோக்கம் என்று கூறினார். பிரதமரின் சூரிய வீடு மின்சார திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் இதுவரை 4896 வீடுகளில் சூரிய மின் தகடுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கென 31.57 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மின்சார கட்டமைப்பை வலுப்படுத்த புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகள், கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஆண்டு முழுவதும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறிய முதலமைச்சர், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டங்களால் 6,33,912 பேர் பயனடைந்து வருவதாகவும் இதற்காக 16.23 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்த கூடுதல் தகவல்கள். புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள நவீன உயிர் வேதியியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவை, அர்ப்பணிப்பு, தொழில்முறை திறன் மற்றும் தொடர் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வழங்கப்படும் குடியரசுத் தலைவர் வண்ணக் கொடியினை அண்மையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இப்பெருமைமிகு வண்ணக் கொடியை பெறும் 18வது மாநிலம் என்கிற பெருமையை புதுச்சேரி பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி வீர தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்தார். அணிவகுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் பரிசுகளை வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநிலம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காரைக்கால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வேளாண் துறை அமைச்சர் திரு GNS ராஜசேகரன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வினயகுமார் கட்ச் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏனாமில் GMC பாலயோகி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாஹேயில் உள்ள கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து கலந்து கொண்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார், காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு நாளை காலை 8:45 மணியளவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக புதுச்சேரி கீழூர் நினைவு மண்டபத்தில் மரியாதை செலுத்துகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். கடந்த 10 ஆண்டுகளில் 70% ரயில் வழி தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு கீழூர் நினைவு மண்டபத்தில் தியாகிகளுக்கு நாளை அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.